நண்பனை பார்க்க வீட்டிற்கு போனேன். ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியரான அவன் அப்பா சந்திரசேகர் காப்பகத்தில் இல்லாமல் வாசலில் நார்க்கட்டிலில் அமர்ந்திருக்க, அருகில் 10 வயது பேரன் கையில் தமிழ் தினசரியை பிடித்து உறக்க வாசித்து கொண்டிருந்தான். அவர் கண்மூடி கேட்டுக்கொண்டிருந்தார். காலை வேளை குழந்தையை படிக்க விடாமல் வயசான காலத்தில் தாத்தா ஏன் பேரனை இந்த இம்சைப்படுத்துகிறார் என்று நினைக்கும் போதே என்னை பார்த்து நண்பன் வாடா என்று வரவேற்றான். இது என்று இழுத்தேன். அப்பாவுக்கு மறுபடியும் வாத்தியார் வேலை, அவர் ஏற்பாடு என்றான். புரியலை என்று குழம்பினேன். சொல்கிறேன், பையன் காலத்துக்கு தகுந்தார் போல கான்வென்ட் படிப்பு, தாய் தமிழ் சரியாக வரலை. இப்படி பயிற்சி கொடுத்தால் தமிழ் பேச்சு படிப்பு எல்லாம் சுத்தமாய் வரும். அப்பாவுக்கும் தினசரி செய்தி தெரிஞ்சாப்புல போல இருக்கும். என்னைக்கும் பெரியவங்க புத்தி தான். அவங்க வீட்டில் இருக்கிறது பெரிய பலம், பெருமையாக சொன்னான் நண்பன். அப்பாவை காப்பகத்தில் விடும் முடிவு எனக்குள் சற்றென்று மாறி மனம் தெளிவாகியது.